வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் வாசு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். ஃபைன். இப்போ ம். நேரா நேற்றுக்கு சிஎஸ்கே வர்சஸ் இது போயிடுவோம். ஃபார் சேஞ்ச் செம வின்னா சிஎஸ்கே. ஆமா. தலா தோனி இல்ல, கலக்கிட்டாரு. ரன் அவுட்லாம் தோனி அடிச்சு சொல்லுவார் ரன் இல்லையா, அவுட்லாம் அடி ஆ தோனி சொல்லுவார் இல்லையா, அந்த ப்ராசஸ் பாருல. அந்த ஆ ப்ராசஸ்ல எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்கு. என்ன ப்ராசஸ்னா, ம். ஆ திருப்பாதி எடுத்தாரு ஒண்ணு, ரெண்டாவது விஜய் சங்கர் எதுக்கு எடுத்தாரு ரெண்டு, ஜேமி ஓட்டன் எதுக்கு எடுத்தாரு மூணு, ஜேமி ஓட்டன் எடுத்துதான் எடுத்தாரு, காம்போஸ் நல்லா போட்டு இருக்காரு. ஃபோர்த் ஓவரை போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதானே. அது ஜேமி ஓட்டன் 2 ஓவர் கொடுத்து 24 ரன்ஸ் போனதுனால தான் நமக்கு இன்னும் ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்க வேண்டியதா போச்சு. அதுவும் இல்லாம ஓவர்டன் ரொம்ப அவர் இந்த யுகேஸ் அவருக்கு போலிங் போடவே தெரியல ஆக்சுவலி. போலிங் போடவே தெரியல அவருக்கு. அவுட் சாஸ்டம் போடுறா, அடிச்சு பின்னிட்டான். உடனே குத்துறாரு இந்த பக்கம். சி எப்படி போட்டாலும் அடிக்க மாட்டாங்களா? அவர் ஸ்லோவரா போடணும், ஃபுல்லரா போடணும்னு தெரியல அவருக்கு ஜடேஜா ஆக்சுவலி. வேற நல்லா போட்டிருந்தாரு, அவருக்கு ஒரு ஓவர் மிச்சம் வச்சுட்டாரு. ஜடேஜா ஆமா. ஓவர் காம்போஜ் இல்ல ஒரு அது over. அது அது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஜோனி இது. அது என்ன பண்ணுவாரு, கேல்குலேட் பண்ணுவாங்க. சரி தினேஜா ஓவர் அடிச்சிடலான்னு இவர் என்ன பண்ணுவாரு, யூ வில் பி அப்பா அந்த அந்த ஓவர் கட் பண்ணுவார். ஸோ அது ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவார் அவர் ஆக்சுவலி. யூ சி லாட் ஆஃப் கேம்ஸ் யூ வில் டூ லைக் தட். ஜடேஜா வாஸ் போலிங் வெரி வெல் அந்த விக்கெட்ல. யா யா ஓ, விக்கெட் அதனால எடுத்ததுக்கு சான்ஸ் இருக்கு. நார்மலா இன்னொரு விக்கெட் போடுற சான்ஸ் இருக்கு. பால்ல சி நேத்துக்கு வாசு. அப்பர் ஹேண்ட். அவங்க நார்மலா போடுறது, விக்கெட் இல்லாம போடுறது, ஜடேஜாவை நீங்க ரீடைன் பண்ணா ஒரு ஓவர் இது பண்ணா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இட் இஸ் போலிங் வெல். தே ஷுட் ஹவ் பவுல்ட் ஹிம். அது சரி நான் சொல்லல, பண்ணல. நான் சொன்ன ப்ரிவியூல சொல்லல ஜடேஜா இன்னைக்கு பார்ட்டிக்கு வருவாரு அப்படி சொன்னேன் இல்லையா? அப்புறம் இந்த ஷேக் ரஷீத் ஐ எம் இம்ப்ரெஸ்ட். பட் எல்லாமே அப்பிஷ் ஆடுறாரு. பாத்தீங்களா, எல்லா ஷாட்டுமே ஏர்ல போகுது. நேரா ஒரு ஃபீல்டருக்கு இல்ல போய் அவுட் சாஸ்டம் ஸ்கொயரை போறாரு ஃப்ரண்ட்ல இதெல்லாம் பாம்பேல எடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்ல வந்தாருனாக்கா, அவுட் ஸ்விங் ஆச்சுனாக்கா இப்படிங்கிறாரு. பாயிண்ட்ல கேட்ச் நீ வேணா பாரு. நேற்று ஒரு பாயிண்ட் கேட்ச்ல போச்சு பாயிண்ட்ல. அது இஸ் வெரி குட். மிடில் மிடில் அண்ட் லெக்ல சூப்பரா ஆடுறாரு. பட் இஸ் ஸ்கொயரிங் அப். இப்படி ஆடுற ஸ்கொயர் ஆடுற கொஞ்சம். அது பவுன்ஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டா கேட்ச், பாயிண்ட் கல்லில் கேட்ச் ஆயிடும். நான் அப்பிஷ் ஆடுறேன். அந்த தோனி மேட பாயிண்ட் ஆல்சோ. நீங்க எதுக்கு மத்த மாதிரி ஷேக் ரஷீத் பத்தி கேட்கச்ச, அவுட் சைட் ஸ்டம்ப் இருக்கு, மத்த பேட்ஸ்மேன் மாதிரி எதுக்கு ட்ரை பண்றீங்க, ஷுட் பிளே ஒரு நார்மல் ஷாட்ஸ்னாரு. கவர்ல ஏதாவது ஆமா அடிச்சிருக்கலாம், இல்ல பாயிண்ட் மேல அடிச்சிருக்கலாம். ஆமா என்னமோ மடக்குனாரு அதை. ஆமா. அனாவசியமா. இதெல்லாமே ப்ரெஷர் தான். இவங்க டிவி பார்த்து ப்ரெஷர். அபிஷேக் சர்மா ஆடுறான்னு எல்லாம் ஆட முடியாது. அது ஆகாதேன்றாரு அவரு. அது கிளியராவே அதான். சொன்னாரு அந்த இது. ஆமா என்னை ஆமா பொறுத்தவரைக்கும் கான்வே டிராப் பண்ணது கூட ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சு பார்த்து அவுட் ஆனாரா. அவர் சொன்னார், அந்த அந்த இதுலயே சொன்னாரு, எதுக்கு நீங்க நார்மல் கேம் ஆட வேண்டியதானே, கரெக்ட். எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் ஆட வேண்டியதானே, எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்கிறாரு. ஆமா சச்சின் அவரும் விக்கெட்டை கிஃப்ட் பண்றாங்க. அது அன்யூஷுவலா இருக்கு. பட் எனக்கு என்னன்னா, இப்போ இந்த டீம்ல 2 3 சேஞ்சஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். அது என்னோட இதுல 3 ஃபாரின் பிளேயரோட போயிட்டு பேட்டிங்னா கான்வே, போலிங்னா பத்திரனா இல்ல எல்லிஸை கொண்டு வரணும். எல்லிஸ். இந்த புது பேட்ஸ்மேன் தூபே 11ல இறக்கிட்டு திரிபாத்தியும் விஜய் சங்கரும் கழட்டணும். திரிபாதிக்கு பதிலாக தூபையை கொண்டு வந்துட்டு இன்னொரு பிளேயர் பட்ஸ் பேடியோ இல்ல ஆந்திர சித்தார்த்தோ, அந்த புது பாத்திரவே அதை கொண்டு வரணும். பேடி தான் சொல்றாங்க நிறைய பேர். பேடி ஆடுவார் போல் இருக்கு. பெஞ்ச் பேடி. ஏன்னா ஆமா, எல்லாரும் எனக்கு நிறைய பேர். இது என்னன்னா, நெக்ஸ்ட் மேட்ச் சென்னையில ஆடுவாரான்னு ஜோதி சந்தேகமா இருக்கு. ஏன்னா இந்த பிஃபோர் தி ஸ்டார்ட் ஆஃப் தி பிளே அந்த ட்ரெயினரோட வாஸ் வாக்கிங் செக் பண்ணியிருந்தாங்க. அவரோட சம் நிகில் இருக்கு போல இருக்கு. மேட்ச் பிரசன்டேஷன் போது பாத்தீங்கன்னா நொன்றாரு, கொஞ்சம் லிம்ப் பண்ணிட்டே இருந்தாரு. பாத்தீங்களா நான் பார்த்தேன். சம்திங். அது என்ன தெரியுமா, அதாவது பந்த் ஒரு ரிட்டர்ன் ஓட ட்ரை பண்ணுவாரு. அதுக்கு ஃபாஸ்டா ஓடினாரு ஜடேஜா போலிங்ல. ஃபாஸ்டா ஓடி புடிச்சினாரு காலை. நீங்க பாருங்க சரி, ஏதோ ஆயிருக்கு. பந்து. ஆமா அது என்ன ஆயிருக்கு. அப்புறமா பேட்டிங் ஆடுறதுக்கு அந்த மேட்சே அந்த நாயை படுக்க வைப்பார்ல, அப்போ ஆமா. நடந்திருந்தாரு. அந்த ட்ரெயினரோட சம்திங் வாஸ் ட்ரெயின் நடந்திருந்தாரு. ஆனா ஒண்ணு சி எப்படிதான் கஷ்டப்பட்டு ஆடிடுவாரு. ஆடிடுவாரு. பட் அதுதான் தோனியோட இது. அதுதான் அவங்க பயங்கர ஸ்ட்ராங் இது மைண்ட். இப்ப நான் சொல்ற டீமோட அந்த 2 புது பிளேயர் கான்வே இறக்கி எல்லிஸ் இறக்கினா, இப்ப இன்னொரு என்ன சொல்றாருன்னா, அவர் போலிங் இஸ் பெட்டர் தென் பேட்டிங்கிறாரு, பெர்ஃபார்மிங் பெட்டர் தென் கரெக்ட் பேட்டிங். ஒண்ணு கரெக்ட் அது கரெக்ட் சென்னை கரெக்ட். விக்கெட் டிமிடா இருக்கு, விக்கெட் பேட்ஸ்மேன் ஆட முடியலங்கிறாரு. அப்ப என்ன பண்ணும்? அப்ப என்ன அர்த்தம்? பேட்டிங் ஆட முடியலன்னா போலிங் அடாப்ட் பண்ணலாம்ல, போலிங் பெட்டரா அடாப்ட் பண்ணலாம் அந்த விக்கெட்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி போலிங் எடுக்கணும்ல. எல்லிஸை பொறுத்த வரைக்கும் ஃபண்டாஸ்டிக் பவுலர் அவரு.
ஆ நீங்க ஆடாம அதுவும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது நமக்கு. ஒரு விக்கெட் எடுத்தா அப்போசிஷன் எவ்வளவு தூரத்துக்கு மடங்கி போறாங்கிறது சூப்பர். தெரியுது. பிளஸ் ஏற்கனவே அஸ்வின் நேத்தி கேட்ச் நேத்தி விட்டாங்க. ஏர்லியர் மேட்ச் நேத்தி எல்லாமே நம்ம கேட்ச் விட்டதுனால தான் நம்ம சஃபர் பண்றோமே தவிர. இல்ல, இன்ஃபேக்ட் தோனி வந்து கேம் இன் டிஃபென்ஸ் ஆஃப் அஸ்வின் எஸ்டர்டே he said that நான் தான் சொல்லியிருந்தேன்ல யாரு 6th ஓவர் இவங்க என்ன பண்றாங்க அஸ்வினை வந்து பவர் பிளேயர் போட வேற யாராவது போட வச்சா பின்னி எடுத்துருவாங்க. சரி he was bowling 6th ஓவர். 6th ஓவர் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா டார்கெட் 6th ஓவர் கரெக்ட். அதுல கரெக்டா மாட்டினார் அவரு. பட் he also bowled a lot of full tosses, so it's better than only doesn't matter. ஏன்னா மத்த பிளேயர் இருக்காங்க நமக்கு. See, in the scheme of things you don't fit in means you don't fit in, that's all. கரெக்ட். You can't do anything about it. And team is not performing means they have to make these decisions. That's how it is. அனதர் திங் என்னன்னா நேற்றுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேசணும். ஜடேஜா நம்பர் 4 அனுப்புறோம்னு. ஜடேஜா மேல வந்ததுனால தூபே பின்னாடி வந்ததுனால தூபே இருந்ததுனால ஓவர் கொடுக்கல. ஒரு ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ் டு தி டீம் பாருங்க நீங்க. கரெக்ட். இன்ஃபேக்ட் இட் will make more if they bat first. You know, Jadeja will play in innings. கரெக்ட். இது வந்து ரோஹித் சர்மா தான் முதல்ல பண்ணிருப்பாரு. ஜடேஜா இஸ் பீன் புஷிங் ஜடேஜா ஃபார் நம்பர் 3 இன் டெஸ்ட் மேட்சஸ். ரோஹித் சர்மா ஏன்னா உனக்கு வந்து he can play. Thing is he takes time but it's better, but afterwards he plays very well. Correct. And Jadeja நீங்க பாத்தீங்கன்னா when he bats well he bowls well. Correct. There are two things. Confidence speeds. Yeah. So இதெல்லாம் வந்து small things if you notice you can see in the body language of the player. இப்போ எல்எச்சி சைடு வருவோம். எல்எச்சில நம்ம சொல்றோம் பூரான் வந்து லா ஆஃப் அவரேஜஸ் கேட்ச் அப் வித்னு அதே மாதிரி ஆச்சு. பட் மார்க்கரம் கேட்ச் வந்து ஃபண்டாஸ்டிக் கேட்ச். ஆல் சடன் டன். ராகுல் திரிபாதி வந்து அதான் சொல்றேன் நான். சொல்ல வரதான் வந்து நான் ஏன் திறமை வச்சுக்கிறாங்க ராகுல் திரிபாதிய. அவர் எங்க வேணா ஃபீல் பண்றாரு. பயங்கரமா டீம் மேனா இருக்காரு அவரு. அதுதான் ஓபன் பண்றாரு. நம்பர் 3 ஆடுறாரு. he can play number 6 also. So that is the reason. இல்ல பேட்டிங்ல வந்து ரொம்ப பண்ண ஒண்ணுமே இல்லையே. தண்டமா விடாது. ஏன்னா தேவையே இல்ல. திக்வேஷ் ரத்திலாம் இப்ப நான் இதே திக்வேஷ் ரத்தியை வந்து வன்ஷ் பேடி எல்லாம் போட்டு பொழக்கிறாரு இதுல டெல்லி சூப்பர் லீக்ல. சோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். ஏதோ 2 6 வந்தாலும் 2 பால் 12ன்னா 10 ரன் கம்மியாச்சுல. அவங்க ரெபுடேஷன் எல்லாம் ஆடுவாங்கல்ல. வித்அவுட் ரெபுடேஷன் they will play. இதுமே வந்து இந்த திரிபாதி எல்லாம் வச்சுக்கிறதுல அர்த்தமே இல்ல. எங்கனா ஆடுவாங்க. அதுதான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் பாப்போம். இதுமே சான்ஸ் நமக்கு we have must win game. 7 கேம்ல 6 கேம் அது வின் பண்ணி ஆடணும். நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. பண்ணலாம்ங்கறேன் நான். I think we have the team because இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டீம்ல வந்து பேட்டிங் இருக்கு bowling இல்ல. இப்ப எல்எஸ்ஜிலயே பேட்டிங் இருக்கிற அளவுக்கு bowling இல்ல. bowling கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பேட்டிங் இருந்துச்சுனா ரெண்டும் இருக்கு. பேட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணல அவ்வளவுதான். பேலன்ஸ் இருக்கு. மேல வந்து ஒரு பீயிங் சாம்பியன் சைடும் ஒரு கேப்டன் தோனியும் இருக்காரு. கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்கும் ஒரு லீடர்ஷிப் இருக்கு. சௌரவ் கங்குலி சொன்ன மாதிரி when Dhoni is a captain he is a beast in IPL அப்படின்றாரு. கரெக்ட் அது. நேத்து பாருங்க ஒரு ரன் அவுட் ட்ரை பண்ணாரு இவர பந்த. என்ன அலர்ட்னஸ், என்ன ஸ்விஃப்ட், என்ன ஃபாஸ்ட் தெரியுமா? யோசிக்க முடியாது யாராலையும். இல்ல பந்த் ஏதோ அலட்சியமா வச்சாரு. பட் அவரு அதே மாதிரி சமத் ரன் அவுட். அது ஒரு ஃப்ளூக் தான். பட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ட்ரை பண்ணாருல்ல. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ட்ரை பண்ணாருல்ல. இல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தூக்கி போடணும்னு தலைக்கு மேல அடிச்சு தானே போவாது. இது தூக்கி போட்டாதான் விழும். அது ஒண்ணு. பிளஸ் எனக்கு இன்னொரு இது என்னன்னா காம்போஜ் கிட்ட எனக்கு பிடிச்சது அந்த டிஆர்எஸ் வந்து காம்போஜ் தான் கிரெடிட் கொடுக்கணும். சூப்பர். ஏன்னா தோனி வாஸ் நாட் கன்வின்ஸ்ட். இல்ல அது என்ன ஆயிடுச்சு நீங்க பாருங்க. நான் இன்னைக்கு கூட ஒரு வாட்டி பார்த்தேன். நீங்க போடும்போது தோனி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆஃப் சைட். ஏன்னா he was blind. ஏன்னா எங்க படுதுன்னு தெரியல போல்றது. ஓகே. he is moving towards பூரான்ஸ் ஆஃப் சைடு. whereas இவருக்கு கிளியர் வியூ கிடைச்சிருக்கு. நீங்க பாருங்க. பாக்குறேன். if you see you will notice because sometimes in the keeper is blind you don't know. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பூரான் மாதிரி ஒரு பிளேயருக்கு ஒரு ரிவ்யூ போனா பரவாயில்ல எடுத்துதான் ஆகணும். அதுல என்ன நோ பிரெய்னர் அது. அது எடுத்ததே ஆகணும். இல்ல எனக்கு வந்து இட் லுக்ட் அவுட் when I saw that live actually speaking.
எனக்கு ஒரு 50-50 தான் இருந்தது. பட் ஸ்டில் பூரானால எடுத்துடலாம்னு தான் தோணுச்சு எனக்கு. இல்ல ஒரே டவுட் என்னன்னாக்கா ரொம்ப வைட் வந்து போட்டார். வைட் ஸ்டெம்ஸ் வந்து ஆங்கிள் தான், எனக்கு ஆங்கிள்னால தான் ஆமா ரொம்ப வந்து வைடா போட்டதுனாலதான். பட் நீங்க பிச் ஆனதை பார்த்து வச்சுங்க, உங்களுக்கு தெரியும் பிச் ஆனது வந்து அப்படியே இன்லைன் அப்படியே தான் அடிக்கும், ரொம்ப மூவ் ஆகாது. சரி. See, he was beaten by pace more than anything. He was beaten by pace. பேஸ்னா என்ன, அது அவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப ஆஃப் ரொம்ப சைட்ல ஃபைனா. அவரும் தோனி மாதிரி ஆஃப் சைட்ல தான் வரும்னு எதிர்பார்த்தாரு. அது இங்க வந்து கவனிக்கல. ஆஃப் சைட்ல தான் இல்ல பக்கத்துல இருந்தாரு. இல்ல ரொம்ப ஃபைனா ஆட போய் மிஸ் த பால் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பால் உள்ள வருதுன்னு. யா அதுக்குள்ளேயே எக்ஸாக்ட். டூ யா லேட். யா ஐ அம் வெரி ஹாப்பி வித் கம்போஸ். இது இதுதான் நான் சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா, இந்த டெலிவரி, இந்த டாப் ஆஃப் த ஆஃப், இதெல்லாம் வந்து இவர் போடுறது நல்ல டெலிவரி சூப்பரா. ஆனா அதே மாதிரி ஆன் த அப் அடிக்கலாம் கரெக்டா. முதல்ல ஐ திங்க் சம்படி ஸ்கோர்ட் ஹிம் ஆன் த ஸ்ட்ரெயிட் டிரைவ், சூப்பரா போச்சு. அதுவும் வரும் இவருக்கு. ஸோ பாம்பேல வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா அது இருக்கும் கேம். பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஷோஸ் ப்ராமிஸ் இல்ல. இப்போ முகேஷ் சௌத்ரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு அங்கேயும் இங்கேயும் போடுறாரு. அட்லீஸ்ட் ஹஸ் பெட்டர் கண்ட்ரோல். இல்ல இவர்கிட்ட அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, நீ மிஸ் பண்ண அவுட். See, wicket taking பவுன்ஸ் balls. இருக்கு. இப்போ ஹேசல்வுட் இஸ் ஏபிள் டு கெட் தட் பவுன்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். Wicket taking balls he bowls. பாத்தீங்கன்னா That's his advantage. வெல் லெஃப்ட் விட்டுனே இருந்தார் பாத்தீங்களா, பிகாஸ் அது பவுன்ஸ் தான். தெரியும். பவுன்ஸ் ஆகுதுன்னு தெரியறதுனால தேவர் வேரி. கலீல் எக்ஸலண்ட், சான்ஸே இல்ல. முதல் 2 ஓவர் என்ன போட்டாருப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டாரு. 2 பேர் நல்ல ஓபனர். இல்ல கலீல் அந்த மாதிரி போடுறச்ச ஒரு சுமாரா இந்த ரெண்டு போட்டா கூட பரவாயில்லன்னு நினைச்சோம் நம்ம. அதுக்கு கரெக்டான ஃபாயில் நல்லாவே போடுறாரு இவரு. பர்ஃபெக்ட் ஃபாயில் வந்திருக்காரு. ஆமா பர்ஃபெக்ட் ஃபாயில். அதுவும் இல்லாம மெயினா அவனுக்கு பார்த்தா ஸ்டெம்ப் அட்டாக், அது மெயின். கரெக்ட். ஜஸ்ட் அதுவும் வைட் இல்லாம அவுட் சைட் ஸ்டெம்ப் போட்டு டாட் பால் போடுறாரு பாருங்க. இதுவே பெரிய விஷயம். ரைட் ஹேண்டர் இருக்கு. நீங்க தப்பா ஆனீங்கன்னா அவுட் தான் அவர்கிட்ட, அதுல டவுட்டே கிடையாது. And he brings in lot of energy in the bowling actually. I really like Khalil's the rhythm and the way he bowls and the full try. 24 பால் ஃபுல் ட்ரை போட அடி பாப்பார் சைடுல. அடிப்பாரு அந்த காட்டன் போல்டு ஃபீல்டிங் இதெல்லாம் தான் பேசாரு, தொப்பு உழறது. எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் நேற்று பந்த் ஏதோ தடவை ஆடுறதுனால கொஞ்சம் ஸ்கோர் வந்தது தவிர செம்ம இன்னிங்ஸ் பா. அந்த விக்கெட்ல இந்த மாதிரிலாம் அடிக்க முடியாது, சூப்பரா ஆனாரு. அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் 6 என்ன ஷாட் பா, கண்ணில் ஒத்திக்கலாம். சும்மா ஃபிளிக்கு தான், எவ்வளவு தூரம் போகுது பா, செம்ம ஷாட், அலட்சியமா அடிச்சான். அதே மாதிரி ஒரு ஸ்வீப், நான் நினைச்சேன் இல்ல ஜடேஜா அவுட் ஆவார்றேன். சரி நான் சொன்னேன்ல அந்த ஸ்வீப் அடிச்சு தோனி 4 விடுவார, அது போல்டா வேண்டிய பால். இந்த பால் தான் அவுட் ஆவாரு நேத்து. எஸ்கேப் நான் சொல்லிட்டேன் பிரிவியூல, ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆவாருன்னு. அந்த இது அது ஒரு எஸ்கேப் நேத்திக்கு லக்கு. கரெக்டா எப்படி ஆகும் எல்லாம் போல்ட் ஆகும். அது ஆயுஷ் பதனிக்கு 3 புத்தி கொடுத்தாங்க. அவருக்கு தேர்ட் மேனு ஃபைனல் லெக் வச்சா அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஸ்கொயர் லெக் ரொம்ப ஓவர் ரேட்டட் சார். அது பையன் ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற இன்னும் 6 ஓவர் ஏதோ இருக்கு, கண்ணாமனா வீசிட்டு போயிட்டான் பைத்தியம் மாதிரி. 3-4 உத்தி. அதுவே லைன் எல்லாமே லைன் பால். அது என்னன்னே புரியல எனக்கு. பேட்டிங் கிரீஸ் தானே பார்க்கணும் அவங்க. அவங்க வந்து உள்ள பாக்குறாங்க, எனக்கு புரியல. நீங்க பாத்தீங்களா அந்த லைனை? there was a mistake. ஸ்டம்ப் லைன் பாக்குறாங்க. இல்ல அவங்க ஸ்டம்பிங் தான் சொல்றீங்க. when you ஸ்டம்பிங் இல்ல, அந்த கேட்ச் பவுண்ட் ஷோல்டர் லைன் தேர்ட் மேன்ல கேட்ச் ஆச்சு. if you see contact points வந்து they were looking at the contact points of பதோனி, பட் நார்மல் பேட்டிங் ஸ்டான்ஸ் அவரு பின்னால போய் அடிச்சாரு பேக் ஃபுட்ல. he went back, எகிரி அடிச்சாரு. நீங்க ஸ்டம்ப் கிரீஸ்ல இருக்கு பாருங்க, அப்ப அதே கரெக்டா தான் இருந்தது. ஏனோ எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த அந்த ரூல். அந்த ரீப்ளே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா 0.01 சென்டிமீட்டர் 0.10 சென்டிமீட்டர்லாம் அது என்ன டாலரன்ஸ் லிமிட் இருக்குன்னு தெரியல. எல்லா சாஃப்ட்வேர் இதுலயும் பிளஸ் ஆர் மைனஸ் எரர் இருக்கு. அதுக்குள்ள இருந்ததுன்னா இது பண்ணணும் இல்ல, பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஷுட் கோ டு தி பேட்ஸ்மேன். புரியல எனக்கு, ஒரு மாதிரி இருந்தது அது. எனக்கு ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ்ட் வித் தட் டிசிஷன் ஆக்சுவலி. நீங்க பாத்துருப்பீங்க அதே மாதிரி அந்த எல்பிடபிள்யூ நீங்க பாத்தீங்களா? எல்பிடபிள்யூ பேண்ட் தானே படுது, பேட்ல எங்க படுது, கிரவுண்ட்ல எங்க படுது?
கிளவுல பட்டுது, கிளவுல பட்டுது, கிளவுல அப்படியா? பட்டுது, கிளவுல பட்டுது, இம்பாக்ட் கிளவுல பட்டுது. பட்டுதா? ஷூர். ஏன்னா ரெண்டும் ஒரே டைம்ல இருக்கான் இருக்கு. இல்ல நீங்க வேணா கிளவுல பாருங்க. பட்டுது, கிளவுல பட்டு தான் பேட்ல பட்டுது. ஆஹா. அது பாருங்க, ஸ்டம்பிங் வேற அவுட் ஆயிட்டு போறாரு உள்ள, இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்டம்ப்ஸ் கலெக்ட் பண்றாரான்னு சொல்லிட்டு ஒரு இது ஆமா. எத்தனை பேர் பாக்குறாங்க பாருங்க. அதான். See, that is the reason why I'm telling there is something which the people they do. I don't think they are doing a fair thing. Bias தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு I can see a clear bias there. For each and everything they question. இல்ல இப்போ வந்து நீங்க இன்னொன்று பாத்தீங்கன்னாக்க இந்த பேட்டை மெஷர் பண்றாங்க பாருங்க ஃபீல்ட்ல. இது வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் பண்ணுவாங்களாம். இப்போ ஆன் ஃபீல்டு ஹார்திக் பாண்டியா பேட்டை பண்ணாங்க, இன்னொரு 2 பேர் பேட்டை 2 மேட்ச் PBKS மேட்ச்ல பண்ணாங்க. பேட் திக்னஸ் மெஷர் பண்றாங்க. இல்ல அது அது I think I will support that. இல்ல ஆன் ஃபீல்ட் ஆஃப் பிளே வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க அது மாதிரி. இல்ல ஏமாத்த சான்ஸ் இருக்குல்ல. ஏமாந்த சான்ஸ் இருக்கு. ஏன்னா lot of things people do, you know. இல்ல இந்த ஸ்பிரிட் ஆஃப் தி கேமே, இந்த ஸ்பிரிட் ஆஃப் தி கேமே பிரீடா போய்டும்னு நினைக்கிறேன். எங்க ஸ்பிரிட் இருக்கு உங்களுக்கு? பேட்ஸ்மேனை வாக் பண்ணவே மாட்டேங்கிறானே. ஏயா see what I'm trying to say is இப்போ வந்து நார்மலா ஒருத்த கார்ட் பீண்ட் ஆறான்னு சொல்லுங்க வச்சிருங்க. Nobody walks. Very rarely. இல்ல டிஆர்எஸ் வேற எடுக்கிறார். ஆ அந்த பந்த் வந்து நேத்துக்கு பதோனி திட்டினாரு முதல்ல சூத்தியான்னு. அவுட் இல்ல சிரிக்கிற எதுக்குடா எடுத்த ஒரு பார்த்தேன் சிரிக்கிறாரு 2 பேரும். பட் தோனி எதுவும் கவலையே படுறது இல்ல, ஜாலியா அப்படியே இருக்காரு அவரு. தோனியை பொறுத்த வரைக்கும் வின்னு லாஸ்லாம் ரிசல்ட் ஆஃப் ப்ராசஸ் தான். ப்ராசஸ் ரிசல்ட் டோன்ட் வரி அபௌட் ரிசல்ட்ஸ் வில் கம் அப்படிங்கிறது தான் அவரோட. ஜாலியா இருக்காரு. எல்லாரும் அப்படியே கமெண்டேட்டர்ஸ் அவன் கோயங்கா அப்படியே கட்டிட்டு பேசினே இருக்காரு ரொம்ப நேரம் மேட்ச் முடிஞ்ச உடனே. அவருக்கு இதான் ஒரே சான்ஸ். சரி நம்ம இன்னைக்கு ரொம்ப பேசிட்டோம் சிஎஸ்கே பத்தி. இந்த பிபிகேஎஸ் மேட்ச் போடுவோம். கேகேஆர். ஆமா இன்னைக்கு அவங்க ஊர்ல ஆடுறாங்க பஞ்சாப். ஸோ ஸ்லோ விக்கெட் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பாவம் பயங்கர இது வந்து நம்ம லோக்கி ஃபர்கியூசன் இல்லாதது ரொம்ப மிடில் ஓவர்ஸ் போடுறது தான் சேலஞ்ச் இன்னைக்குமே ஆக்சுவலா. அது வந்து இல்லாததுன்னா தே ஆர் ஹேவிங் a big problem. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரபு சிம்ரன் சிங்கை கழிச்சிட்டு இங்கிலீஷை கொண்டுட்டு வைஷாக்கை கொண்டு வர மாதிரி கொண்டு வர சேஞ்சஸ் அதான். இல்ல there is no alternative for them. See what happens. பட் ஜோஸ் இங்கிலீஷ் வந்து மாட்டி தானே அவனை பொழந்து எடுத்துருவாரு அவரு. பட் ஸ்லோ விக்கெட்ல அடி போறாங்கிறது டவுட். கரெக்டா போடணும். நீங்க ஃபாஸ்டா போட்டீங்க மறந்துடலாம். அது கிரவுண்ட் வர சின்னது டைமென்ஷன்ஸ். ஆரியா வேற ஃப்ரண்ட்ல இருக்காரு. இப்ப நீங்க சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா இவங்க மோயின் அலி கழிச்சு ஸ்பென்சர் ஜான்சன் ஆட போறாங்க. கரெக்டா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். They are playing into சான்ஸ். நீங்க எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அதான் பண்ணுவாங்க போல கேகேஆர். இல்ல அவங்களுக்கு என்ன தெரியுமா, அவங்க என்ன நல்லது. see even in a fast wicket I'll tell you Moeen Ali is in such a good form, both batting as well as bowling. ஃபார்ம்ல இருக்க பிளேயர் தான் ஆட வைக்கணும் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த கேம் சேஞ்சஸ் so fast. யூனோ பாய்காட் சொல்லுவாரு அவரு நல்லா பேட்டிங் ஆடுறதும் போது நெட்ஸே ஆட மாட்டாராம். ஏன்னா அவர் சொல்லுவார் சைக்கலாஜிக்கல் என்னன்னாக்கா ஒரு 2000 balls you will play very well, then another 1000 balls you will not play that well. அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கும்போது இல்ல 3000 பால் ஆட் வரும் நெட்ல. அவுட் ஆஃப் ஃபார்ம் எல்லாம் ஆடி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த தியரி. அதாவது தராசுல ஒரு பக்கம் இந்த பாய் காட்டி ஒரு பக்கம் கவாஸ்கர் நிக்க வச்சா தராசு முள்ள அப்படியே சென்ட்ரல்ல இருக்கு. ஆமா ஆமா 2 பேரும் நம்ம சொல்லுவோம். இது வந்து it's a fair thing, you know. Sometimes you go through something. I accept the theory. Yeah. So அதனால இது யோசிக்கவே கூடாது. ஒருத்தன் ஃபார்ம்ல இருக்கான் அப்படின்னாக்கா அவனை ஸ்ட்ரெயிட்டா ஆட வைக்கணும். கவாஸ்கரே சொல்றாரு நல்லா ஆடும்போது நான் நெட்ல ஆட மாட்டேன் பாரு. கவாஸ்கர் என்ன பயம்னா கை காலெல்லாம் அடிபட்டு போடுறவனு அந்த மாதிரி பயம் இருக்கு. எவனா உள்ள வந்து போலிங் போட்டுருவான், காலில் அடி போடுவான், கையில அடி போடுவான்னு சொல்லிட்டு you will not play. அது சரி. இதெல்லாம் வந்து lot of things, you know, you have to learn from greats. இல்ல நம்ம முன்னாடி பேசின மாதிரி இன்னைக்கு அந்த ரசல்ல மேல அனுப்பணும். நம்பர் 4. ஆமா கேகேஆர். மேட்ச் வினர்ஸை வச்சுட்டு இப்போ வந்து கௌதம் கம்பீர் இல்லைனாக்கா சுனில் நாராயண் மேல ஆர்டர் போறோம். கடைசி 22 பேர் ஆடிட்டு இருப்பாரு. பட் பிகாஸ் நாராயண் பிளேஸ் அப் த டாப், how many matches KKR won because of him? Just think.
அந்த மாதிரி தான் இல்ல இப்போ ரசல். சுனில் நாராயணன் பாத்தீங்கன்னா இவங்க என்ன நானும் இருந்தேன்னா அவர் ஸ்டெம்ப்ல லெக் ஸ்டெம்ப்ல நகுந்து ஆஃப் சைட்ல ரூம் கொடுத்து அடிக்கிறாரு. ஸோ அவரை தான் ஃபாலோ பண்ணும். நேர காலு தான் போடணும், ஒண்ணுமே கிடையாது. எங்க நகரோ காலுக்கு போடணும், காலுக்கு போட்டா ஆடுறது அவருக்கு. காலில் போட்டா கூட அவங்க எதுக்கு அடிக்க மாட்டாரு, ரவுண்ட் ஷாட் தான் அடிப்பாரு. ஒரு ரன் தான் வரும். வெரி சிம்பிள். இதெல்லாம் சொல்ல, பட் ஜனங்களுக்கு மூளை எல்லாம் போலிங் போடுறாங்க. என்ன பண்றது, பயங்கர தப்பு அது. கிரிக்கெட்டே பார்க்காதவங்க தான் அந்த மாதிரி போடுவான். அந்த மாதிரி தான் பண்றாங்க. இத்தனை பிளேயர் வச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் நாளைக்கு கை சுத்தினா கூட நேரம் கால் தான் போடுவேன் நான். இதுல என்ன இருக்கு, you don't have to tell anything. இன்னைக்கு என்ன சொல்லிட்டே இருக்கீங்க, இன்னைக்கு பிராட் ஆடணுவாங்க, பிராட் ஆடுவாங்களா? அதான் அவங்க, I think there is something, they have kept him as a surprise. I think so. It could be, I may be wrong, but இது ரவி சாஸ்திரி தியரி. அவர் என்ன பண்ணுவார், ஒரு பிளேயர் வச்சிருப்பாரு, அவர் ஆட வைக்க மாட்டாரு. ரவி சாஸ்திரி கடைசியில் ஆட வைப்பாரு, லாஸ்ட் 3 மேட்ச் 2 மேட்ச். இஃப் யூ நோட்டீஸ், நம்ம பென்சன் அண்ட் எட்ஜஸ்ல வின் பண்ணோமே அந்த இதுல சீரீஸ், ட்ரை சீரீஸ்ல, அப்ப கடைசியில இவன் ஆட வைப்பாங்க, பியூஷ் சவுலாவை. He will play only in the last 3 games or 4 games, something like that. அந்த மாதிரி பண்ணுவாங்க. I don't know, I mean this could be one of the reason. அதே மாதிரி ஹிர்வானி கடைசி ஆட வைப்பாங்க ஒரு வாட்டி. What is the coach you expect? இது ஹை ஸ்கோரிங் கேமா இருக்குது. கிரவுண்ட் சின்னது. நம்மளோட அடிச்சாங்க 213, 210, 220 போகும். ஏன்னா ரெண்டுமே ஹிட்டிங் டீம் தான். இன்னைக்கு இஷான் கிஷன் மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். இஷான் கிஷன் இல்ல, கேகேஆர் வர்சஸ் பஞ்சாப். இஷான் கிஷன் சாரி ஹைதராபாத் மினிஸ்டர். இது இன்னைக்கு நியூ சண்டிகர் இல்ல, ரசல் ஆடியா ஒண்ணு. நீங்க ஃப்ரண்ட்ல ரசல் 2 ரன் ஆடியானோ. என்ன ரசல் அடிக்கவே இல்ல, இவ்வளவு ரசல் அடிக்கவே இல்ல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரசல் ஹேஸ் டு ஸ்கோர். இன்னைக்கு 200 வரும் ஸ்கோர்ஸ். 200 வரும், டபுள் வரும். வெங்கடேஷ் ஐயர் அடிப்பார் பாருங்க. கேகேஆர் will win this match ன்னு தோணுது எனக்கு. வெங்கடேஷ் ஐயர் அடிப்பாரு. கேகேஆர் will win this match. ஏன்னா அவர் நல்ல இதுல இருக்காரு வெங்கடேஷ் ஐயர். வெரி குட் ஃபார்ம். உங்க மணி இஸ் ஆன் கேகேஆரா பிபிகேஸா? இல்ல, ஐ திங்க் பிபிகேஸ் மைட் வின் டுடே. ஓகே. பிகாஸ் ஆஃப் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்லோ விக்கெட்ல இவங்க எப்படி ஆட தெரியாம ஆடுவாங்க. ஸ்லோ விக்கெட். எனக்கு ஏன் நான் சொல்றேன்னா, பவுலிங் அட்டாக் கரெக்டா கேகேஆர் இஸ் பெட்டர். பிபிகேஸ்ல அந்த மாதிரி பவுலிங்கே இல்லையே. வாக்கி ஃபெர்குசன் வேற போயிட்டார் மிடில் ஓவர்ஸ் போடுறதுக்கு. உங்களுக்கு இல்ல, நீங்க சொல்றது ஆன் பேப்பர் இது கேகேஆர் இஸ் a good team today. பவுலிங் டீம் நான் சொல்றது, பவுலிங் டீம். பவுலிங் நல்ல பவுலிங். கேகேஆர் நீங்க பேலன்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, பெஸ்ட் பேலன்ஸ் 2 டீம் தான். குஜராத் கேகேஆர் 2 தான் பெஸ்ட் பேலன்ஸ் டீம்ல. எந்த சிச்சுவேஷனுக்கு பவுலிங் போறதுக்கு ஆள் இருக்கு, பேட்டிங் ஆடுறதுக்கு ஆள் இருக்கு. சிஎஸ்கே கூட நான் சொன்ன இது கொண்டாங்கன்னா சிஎஸ்கேவும் பெஸ்ட் பேலன்ஸ் தான். நீங்க உங்க பயஸ் சிஎஸ்கே பயஸ் இல்ல, பயஸ் இல்ல. இப்ப கான்வே, நீங்க இப்ப கான்வே, ரச்சின், அப்புறம் ஷேக் ரஷீத் டாப்ல அடிச்சு ஆடுறதுக்கு ஆளே இல்ல. சிஎஸ்கே அடிச்சு ஆடுறதுக்கு டாப்ல ஆளே இல்ல. ஜடேஜா அந்த போருங்க, அந்த இது போறோம் அவங்க. ஏன்னா பவுலிங் இருக்கிறதுனால இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு அடிக்க விட்டாங்க. 170 தான் அடிக்க விட்டாங்க கவுஹாத்தில. இப்ப நேற்றுக்கு பாத்தீங்கன்னா 166 தான் அடிக்க விட்டாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு சொல்றேன் நான், மத்த டீம் கொடுத்த ரன்னோட இப்போ வாரி வழங்கினாங்க. மத்த எஸ்ஆர்எச்னா பவுலிங் வச்சு 245 கொடுத்தாங்க. பிபிகேஸும் அந்த மாதிரி கொடுத்தாங்க 200 மேல. அதுக்கு சொல்றேன் நான். அது கரெக்ட். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் நம்ம. பட் நம்ம என்னன்னாக்கா, நீங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டாப்ல பவர் பிளேல அடிச்சு ஆடுறதுக்கு ஆளே இல்ல. தட் ஃபாலோஸ் ஃபார் தம். தட் இஸ் த ப்ராப்ளம் ஆக்சுவலி. ஒன்ஸ் யூ லூஸ் இன் பவர் பிளே, யூ லூஸ் இட். தட்ஸ் இட். தென் கேட்ச் அப் கேம் இஸ் டிஃபிகல்ட். That is the thing. Anyway, பாப்போம். I think Punjab will win. This is my view. பார்த்து நாளைக்கு இது பண்ணுவோம். Yeah, sure. Thank you.